வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு 3 டைப்ஸில் பாய்ஸுக்கு வந்துட்டு ஒரு ரெட்ரோ எஃபெக்ட்டில் ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக 3 டைப்ஸ்லையும் எப்படி எடிட் பண்ணுறதுன்றது தெரியும். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் கூகுள் ஜெமினி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜே உங்களுக்கு நானோ பனானா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்க் ஜெமினி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணணும். ஸோ நான் 3 டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து எடிட் பண்ணுறதுனால டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் வந்து 3 டைப்ஸும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நம்ம டெலிகிராம் குரூப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கான அந்த 3 ப்ராம்ப்ட்டுமே வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராம்ப்டாக யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டைலில் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராம்ப்ட்டை வந்து டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு ப்ராம்ப்ட்டை டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவோட ஃபேஸ் வந்துட்டு கரெக்டாக கிளியராக தெரியணும். ஸோ அதனால் ஜூமில் இருக்க ஃபேஸு கிளியராக இருக்க எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அது உங்கள் ஃபேஸ் மாதிரியே தெரியும், இல்லைனா வேறு ஒரு ஃபேஸ் மாதிரி தெரியும். ஸோ இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ அந்த டிஸ்பிளேவில் உங்களுக்கு ஷோ ஆன வாட்டி கீழே அந்த சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த 3 டைப்ஸ்லேயும் நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த 1 கிளிக்கில் எடிட் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைப்பில் மட்டும் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். மீதி 2 டைப்புமே வந்துட்டு நீங்கள் ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை வச்சு மேக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஃபேஸ் வந்துட்டு ஃபுல் ஹெச்டியாக இருக்கணும். அப்போ அதாவது ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபோட்டோ பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வேணும்னா வேறு ஒரு ஃபோட்டோவை ட்ரை பண்ணி கூட நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ இது ஃபுல் சைஸில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு சில பேருக்கு இருக்காது. ஸோ அதனால் ஃபோட்டோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மேலே டவுன்லோட் ஐகான் இருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேலே அந்த டவுன்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கான அந்த 3 ப்ராம்ப்ட்டுமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணுங்கள். 3 ப்ராம்ப்ட்டுமே இப்போ 3 ஸ்டைலில் இருக்கும். ஸோ அது 3மே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனடியாக அப்டேட்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.